உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்க. நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 25ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள், துதியை திரி, உத்திர நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சோர்வு, ரிஷபம் செலவு, மிதுனம் சாதனை, கடகம் அமைதி, சிம்மம் நட்பு, கன்னி மகிழ்ச்சி, துலாம் வரவு, விருச்சிகம் தடங்கள், தனுசு நலம், மகரம் மகிழ்ச்சி, கும்பம் சுகம், மீனம் மேன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்னபூரணி என்கின்ற ஒரு தெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோம். அன்னபூரணி என்றாலே தெரியும். அன்னம் என்றால் சாதம், சோறு, நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, அதை பூரணமாக தரக்கூடிய தெய்வத்தை அன்னபூரணி. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு காரணம். கல்வி வேணுமா, சரஸ்வதியை கும்பிடணும். செல்வம் வேணுமா, லட்சுமியை கும்பிடணும். வீரம் வேணுமா, துர்க்கை அம்பாளை கும்பிடணும். தைரியம் வேணுமா, ஆஞ்சநேயரை கும்பிடணும். கடன் பிரச்சனைகள், சிக்கல்கள், எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டுமா, முருகனை கும்பிடணும். பாவங்கள் அணிய வேணுமா, பைரவரை கும்பிடணும். தோஷங்கள் நீங்க வேண்டுமா, சிவனை கும்பிட வேண்டும். நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமா, பெருமாளை கும்பிட வேண்டும். கல்வி வேணுமா, ஹயக்ரீவரை கும்பிடணும். நோய் இல்லாமல் போகணுமா, தன்வந்திரியை கும்பிடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு அது மாதிரி சாப்பாட்டு பஞ்சம் இல்லாமல், உணவுக்கு பஞ்சம் இல்லாமல், உணவு பிரச்சனைகள் தீர வேண்டுமா, சாட்சாத் அன்னபூரணி தெய்வத்தை வணங்க வேண்டும். அன்னபூரணி என்பது உணவை தரக்கூடிய தெய்வம். எங்களுடைய உணவு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வம். பஞ்சம் இல்லாமல், சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும்னா அன்னபூரணியின் அருட்கடாட்சம் எங்களுக்கு இருக்க வேண்டும். உணவை தரக்கூடிய தெய்வம் அன்னபூரணி. சரி, இந்த உணவுக்காகத்தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆழமாக யோசிச்சு. இந்த இன்சான் வயிறு, ஒரு சான் வயிறு ஒரு சான் தான் இருக்குது. இந்த ஒரு சான் வயிற்றை நிரப்புறத்துக்குத்தான் எல்லாரும் தலகுல நிற்கிறோம். சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். உணவில்லாமல் ஒரு மனுஷனால் இருக்க முடியாது. அந்த உணவை தேடுவதற்கு ஆதி காலத்திலிருந்து அப்படித்தான். உணவை தேடுவதற்காகத்தான் மனிதன் உழைக்கின்றான், முயற்சி செய்கின்றான். சரி, உணவை பற்றி யோசிக்கல ஒரு விஷயம் நீங்கள் தெரியும். உணவு மனுஷனுக்கு மட்டும் தேவையானது அல்ல. ஒரு எறும்புக்கும் உணவு தேவை, ஒரு பறவைக்கும் உணவு தேவை, ஒரு பாம்புக்கும் உணவு தேவை, ஒரு பட்டாம்பூச்சிக்கும் உணவு தேவை, குரங்குக்கு, மாட்டுக்கு, ஆட்டுக்கு, யானைக்கு எல்லாத்துக்கும் உணவு தேவை. ஐந்தறிவு, ஓரறிவு ஜீவன்லேருந்து ஐந்தறிவு ஜீவன் மட்டும் உணவு தேவை. மனிதர்கள் 6வது அறிவு, பகுத்தறிவுள்ள மனிதனுக்கும் உணவு தேவை. உணவை தேடிக்கொள்ளும் விதம் வேறு வேறாக இருந்தாலும், ஒரு சிங்கம் என்ன செய்யுது, வேட்டையாடி உணவை சாப்பிடுது. அந்த மாதிரி உணவை தேடிக்கொள்ளும் விதம் வேறு வேறாக இருந்தாலும், எறும்பு உணவை தேடிக்கொள்வது வேறு, சிங்கம் தேடிக்கொள்வது வேறு, பறவை தேடிக்கொள்வது வேறு. இந்த மாதிரி காகத்துக்கும் உணவு. நாங்கள் மட்டும் இல்லை, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு அவசியம். அந்த எல்லாருக்கும் உணவை கொடுக்கறது அன்னபூரணி. அன்னபூரணி சிலை ஒன்றை வீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. எல்லார் வீட்டிலையும் இருக்கும். இது ஒரு முக்கியமான சிலை.
எல்லாரும் இதை வச்சிருப்போம். யாரும் காசிக்கு போனால், உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் காசிக்கு போனால், காசியால் வரும்போது அன்னபூரணி சிலை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன். இப்போ நான் காசிக்கு போயிட்டு வரைகளை 11 அன்னபூரணி சிலை வாங்கிட்டு வந்து 11 பேருக்கு தானமாக கொடுத்தேன். சும்மா கொடுக்குறது அது ஒரு வளமை ஒன்று இருக்குது. அது காசிக்கு போய் வந்தால் அப்படி கிடைச்சா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை என்றால் கூட இங்கே பூஜை சாமான் விற்கிற கடைகளில் எல்லா கடையிலையும் அன்னபூரணி சிலை வச்சிருப்பினோம். எல்லாரும் வச்சுருக்கோம். அந்த அன்னபூரணி சிலை சின்னனா, ஒன்றும் பெரிய சிலை தேவை, சின்னனா ஒரு 4 இன்ச்சிலேருந்து 1 ஷான் மட்டும் இருக்குது. 1 ஷானுக்கு பெரிய சிலை வைக்காதீங்க, சின்ன சிலை. அன்னபூரணி சிலையை வாங்கி வீட்டில் வைத்து விடுங்கள். வீட்டில் அன்னபூரணி சிலை இருந்தால் உணவுக்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் சைவ உணவை மட்டுமே உண்ணக்கூடியவர்களாக இருந்தால் உங்களோட அடுப்படியிலேயே ஒரு அரிசி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அந்த அரிசி பாத்திரத்திலேயே அன்னபூரணி சிலையை வைக்கலாம். இல்லை ஐயா நாங்கள் கண்டதையும் சமைப்போம், அப்போ நீங்கள் சாமி ரூமில் போய் ஒரு கொத்து அரிசி நிழலக்கூடிய கொத்து அல்லது சுண்டு அது நிறைய அரிசியை வச்சு அதுக்கு மேலே அன்னபூரணி சிலை அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தில் அரிசியை வச்சு அன்னபூரணி சிலை, இல்லை ஒரு தட்டத்தெடுங்கோ, தட்டத்தில் அரிசியை போடுங்கோ, அரிசிக்கு மேலே அரிசியோடு அன்னபூரணி சிலையை சாமி ரூமில் வைக்கலாம். எங்களுக்கு சிலையெல்லாம் வாங்க முடியாது ஐயா, ஒரு படத்தை வாங்குங்க. அன்னபூரணி படத்தை வாங்கி சிவத்தில் மாட்டி வழிபாடு. அன்னபூரணியை வழிபடுவது முக்கியம். எந்த இடத்தில் அன்னபூரணி சிலை இருக்கின்றதோ, யார் அன்னபூரணி படத்தை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட, என்னதான் காசு இல்லாட்டியும் ஏதோ ஒரு வழியில் உணவு கிடைக்கும். உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் போகும். உணவு முக்கியம். வயிற்றை நிரப்புவதற்கு உணவு வேண்டும். உணவுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, அரிசிக்கும் அன்னபூரணிக்கும், அன்னபூரணியை எங்கே இருக்கிறான்னா காசியில் இருக்கிறான். காசி விஸ்வநாதர் விசாலாட்சின்னு தெரியும். காசிக்கு போனவர்களுக்கு தெரியும். அன்னபூரணி பிச்சாண்டேஸ்வரர் சிவபெருமான் பிச்சை, அதுக்கு ஒரு புராண கதை இருக்குது, அதெல்லாம் சொல்ல நேரம் போயிடும். சிவபெருமான் பிச்சை எடுக்கக்குள்ள காசியில் அன்னபூரணி சிவனுக்கு பிச்சையிட்டார், அன்னத்தை பிச்சையாக கொடுத்தார். அதனால் அன்னபூரணி காசியில் சிவன் பிச்சாண்டவராக பிச்சை எடுக்கும்போது அன்னபூரணி அன்னத்தை கொடுத்தார். அதனால தான் அன்னபூரணி. காசியில் தான் அன்னபூரணி இருக்கின்றார். அன்னபூரணி இருக்கிற இடத்துல தினசரி அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். சாப்பாட்டுக்கு அங்கே ஒரு குறைவும் இல்லை, பஞ்சமும் இல்லை. இரவு பகலாக உணவு கொடுக்கின்றார்கள், சாப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கு. அன்னபூரணியை மனசில் நினைத்து கொண்டு நீங்கள் சமையல் வேலைகளை செய்யுங்கள். உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். உணவு அமிர்தமாக மாறும். அன்னபூரணியோட கை 2 கையில் 2, ஒன்றுல அமிர்த கலசம், இன்னொன்றுல தங்க கரண்டி, 2ஐயும் வச்சுக்கொண்டு அன்னபூரணி சிலையை பார்த்தீங்க, ஒன்றுல கலசம் கையில் அட்சய பாத்திரம்னு வச்சுக்கொள்ளலாம். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் அரிசியோ அன்னம், அன்னபூரணி அன்னம் கையில் வச்சிருக்கால் அமிர்தம் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இந்த கையில் கரண்டி, தங்கத்தில் உள்ள கரண்டியை வச்சு கொண்டு இருக்கிற அன்னபூரணி தேவி. இதுதான் அன்னபூரணியின் சிலை. இந்த சிலை எங்கே இருக்குது? காசியில் இருக்குது. காசியில் தான் அன்னபூரணி. அந்த அன்னபூரணி சிலையைத்தான் எல்லாரும் நாங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுகின்றோம். படமாக வேணும்னாலும் வச்சுக்கொள்ளலாம், சிலையாக வேணும்னாலும் வச்சுக்கொள்ளலாம். அன்னபூரணியை வழிபட வழிபட அன்னத்திற்கு குறைவிருக்காது. அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவும் சாப்பிட முன்னுக்கு தட்டத்தில் சாதத்தை போட்டு கறி குழம்பெல்லாம் வச்சதுக்கு பிறகு சாப்பிட முன்னுக்கு இறைவனை நினைக்க வேணும்னு சொல்லியிருக்கான். அந்த அன்னத்தை தொட்டு அன்னபூரணியை மனதில் நினைத்து பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்துவிட்டு நீங்கள் உண்பீர்களாக இருந்தால் அந்த உணவில் உள்ள பூரணமான சத்தும் உங்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளும். அந்த உணவின் பயனை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அன்ன தோஷம், நாங்கள் சாப்பிட்ற உணவில் சில தோஷங்கள் இருக்குது, அன்ன தோஷம்னு சொல்கிறது.
அந்த அன்னதோஷம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். அன்னதோஷத்தை பிறகு இப்போ அன்னதோஷத்தை பற்றி தனியாக ஒரு எபிசோடில் நான் சொல்லித்தரேன். அந்த அன்னதோஷம் முழுமையாக நீங்கிவிடும். சமைப்பவர்கள் கெட்ட எண்ணத்தோடு சமைத்தார்களாக இருந்தால் அந்த தோஷம் இந்த சாப்பாட்டில் இறங்கிடும். அதிகமாக ஆசைப்பட்டு கொண்டு சமைச்சா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும்னு பேசி கொண்டு ஆசைப்பட்டு அந்த ஆசை எங்களையும் தொட்டிவிடும். அது மாதிரி தவறான எண்ணங்களுடன் அவனை கெடுக்கணும், இவனை கெடுக்கணும், அவன் நல்லா வரக்கூடாது, கெட்ட சிந்தனைகளுடன் அவர்கள் சமைத்தால் அந்த தோஷம் எங்களை பாதிக்கும். அவர்கள் பொறாமையுடன் போட்டியுடன் சமைத்தால் எங்களை பாதிக்கும். அப்போ அந்த அன்னதோஷமெல்லாம் நீங்கள் அதனால தான் சமைக்கிறாக்கள் மகிழ்ச்சியாக நல்ல எண்ணங்களுடன் நல்ல திட்டங்களுடன் நல்ல எண்ணங்களுடன் நல்ல சிந்தனைகளுடன் சமைக்க வேண்டும். சாப்பிட்ற ஆளுக்கும் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும். சமைக்கக்குள்ளையும் நீங்கள் அடுப்பில் அரிசி பாத்திரத்தை வைக்கக்குள்ள ஓம் அன்னபூரணியை நமகா, அன்னபூரணி போற்றி, அன்னபூரணி தாயே போற்றி என்று அன்னபூரணியை நினைச்சு கொண்டு அரிசியை வையுங்கோ. அன்னபூரணியை நினைச்சு கொண்டு தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு அரிசியை போடுங்கோ. அன்னபூரணியை நினைத்து கொண்டு சாப்பிடுங்கள். சாப்பிட முன்னர் அன்னபூரணியை தியானம் செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். உணவுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ இன்னொரு பரிகாரத்தை சொல்லித்தாரேன். ஒரு அன்னபூரணி சிலையை உண்டு அரிசி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் துளசி இலையும் அரிசியும் போட்டு வச்சிங்களா இருந்தால் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.